Good morning, 7th standard students. Today in your English session, we are going to see lesson number 1 poem. This poem is given in term 2 book. We have already finished prose, grammar and vocabulary sessions of lesson number 1 of term 2 book. Now we are going to see the poem given in lesson number 1. This poem is titled The Poem of Adventure. ஸோ போயம் ஆஃப் அட்வென்ச்சரோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங் ஆக்டிவிட்டி தான் நம்ம வந்து அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஒரு சாகசம் புரிகிற ஒரு செயல், இதை தான் வந்து நம்ம வந்து அட்வென்ச்சர்னு சொல்லி சொல்கிறோம். அது என்னவா வேணால் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் அட்வென்ச்சருங்கிறது அவங்கள பொறுத்து வேரி ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த போயமில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் இருக்குது, அதை முடிக்கலாம். Look at the pictures, name the activities. இந்த பிக்சர்ஸில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் என்னன்றதை நம்ம நேம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பேராசைலிங். இதில் வந்து இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கவங்க வந்து நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, என்சிசின்னு சொல்கிறோம். அந்த என்சிசியில் ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து கேண்டிடேட்ஸாக ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு வந்து மிலிட்ரியில் அவங்க பிற்காலத்தில் சர்வ் பண்ணுறதுக்கான பேசிக் ட்ரைனிங்கை வந்து கொடுக்குறது தான் வந்து என்சிசி ஆர் நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12 இயர்ஸ்க்கு மேலே வந்து தே கேன் ஜாயின் என்சிசி அண்ட் டேக் ட்ரைனிங். இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்மியில் வந்து சர்வீஸ் பண்ணும்போது என்னென்னலாம் அவங்க கற்றுப்பாங்களோ அதோட பேசிக் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ பேசிக்காகவே வந்து நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேராசைலிங், செகண்ட் ஒன் இஸ் என்சிசி கேம்ப். இவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு கேம்ப் பண்ணி இந்த மாதிரியான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கேம்ப். நெக்ஸ்ட் வந்து மவுண்டனரிங் ஆர் மவுண்டைன் ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஆர் மவுண்டைன் கிளைம்பிங் அப்படின்னு சொல்லலாம், மலை ஏறுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூபா டைவிங், அதாவது வந்து கடல் தண்ணிக்குள்ளே எப்படி ஆக்சிஜன் வச்சுட்டு எப்படி போகிறது அப்படின்றது தான் இது. ஸோ we have named these pictures. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் தி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் என்சிசி. ஸோ இங்கே மேலே சொன்ன பேராசைலிங், மவுண்டைன் ட்ரெக்கிங், ஸ்கூபா டைவிங், கயாக்கிங், இது எல்லாமே வந்து என்சிசியோட அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் தான். என்சிசியில் இருக்கவங்களுக்கு இதில் எல்லாமே ட்ரெயின் பண்ணுவாங்க. when can you join the NCC? 12 years complete பண்ணா you can join NCC. and what is the motto of NCC? இது நீங்கள் வந்து you have to search and write. கூகுள் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ சர்ச் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் ரிலேட்டட் டு திஸ் போயம், why do we need adventure in life? நம்மளோட லைஃப்பில் நமக்கு அட்வென்ச்சர் எதுக்கு தேவை? அட்வென்ச்சரே இல்லாமல் டெய்லி நம்ம செய்த வேலையே செய்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த லைஃப் எப்படி இருக்கும்? இல்லை அட்வென்ச்சரோடு இருக்கிற லைஃப் எப்படி இருக்கும்? அட்வென்ச்சர்னா ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி. அது என்ன வேணும்னா இருக்கலாம், லைக் பஞ்சி ஜம்பிங், இல்லைன்னா சில பேருக்கு ட்ராவலிங்கே ஒரு அட்வென்ச்சர் தான். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம லைஃப்பில் எதுக்கு இந்த அட்வென்ச்சர் நம்மளுக்கு தேவை? Do you like adventures? Why? உங்களுக்கு அட்வென்ச்சர்ஸ் பிடிக்குமா? பிடிக்கும்னா ஏன் பிடிக்கும்? கண்டிப்பாக எல்லாருக்குமே அட்வென்ச்சர் பிடிக்கும். அட்வென்ச்சர் பிடிக்காத ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசைப்படுவாங்க. ஸோ ஐ திங்க் உங்களுக்கும் அட்வென்ச்சர்ஸ்னால் பிடிக்கும்னு நினைக்கிறேன். Why does the NCC conduct adventure activities? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிற்காலத்தில் நீங்கள் ஆர்மியில் ஜாயின் பண்ணால் அதுக்கான பேசிக் ட்ரைனிங் வந்து NCC வந்து இப்போவே ஸ்டூடெண்ட் லெவல்லேருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த NCC வந்து எதனால் இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வில் கெட் இன் டு த போயம். இந்த போயமில் வந்து அட்வென்ச்சர் பற்றி தான் வந்து இந்த போயட், அந்த ஆத்தர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். டீப் இன்சைட் த மவுண்டைன் த அட்வென்ச்சர்ஸ் ஹைட் தெம்செல்ஸ். டீப் இன்சைட் த மவுண்டைன்னா மலைகளுக்கு ரொம்ப ஆழத்தில்
இந்த அட்வென்ச்சர்ஸ் வந்து தங்களை ஒழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. they are of all forms and shapes. இந்த அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்ம்லயும் இருக்கு, எல்லா ஷேப்லயும் இருக்கு, different shapesல இருக்கு, different formsல இருக்கு. They all have an excellent ending because those that live their lives in adventure see the world in an extraordinary special way. ஸோ இந்த அட்வென்ச்சர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு எண்டிங் இருக்கு. அந்த எண்டிங், அட்வென்ச்சரோட எண்டிங் வந்து ரொம்பவே அற்புதமானதாக இருக்கு. ஏன்னா வந்து யாரெல்லாம் வந்து இந்த அட்வென்ச்சரை விரும்பி தங்களோட வாழ்க்கையில வந்து அட்வென்ச்சருக்காக வாழ்றாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த உலகத்தை வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெஷல் வேல வந்து பார்ப்பாங்க. இந்த வேர்ல்டை வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலானதாக தான் வியூ பண்ணுவாங்க. இப்போ டெய்லி நம்மளோட வாழ்க்கையை வந்து டெய்லி நம்மளோட ஒர்க், இப்போ ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா ஸ்கூலுக்கு போறீங்க வரீங்க படிக்கிறீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க வரீங்க படிக்கிறீங்க, இதே மாதிரி இருந்ததுன்னா உங்க லைஃப் வந்து கண்டிப்பா போரிங்கா இருக்கும். பட் இதுவே வந்து நடுவில் வந்து கொஞ்சம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்க்ளூட் ஆயிருந்ததுன்னா, சப்போஸ் உங்களை வந்து ஒரு தீம் பார்க் கூப்பிட்டு போறாங்க, நீங்க வந்து அங்க மேல வந்து போயிட்டு அங்க இருக்கிற ரைட்ஸ் எல்லாமே நீங்க வந்து பண்றீங்க. உங்களோட சில்ட்ரன் லெவல்ல இருக்கிற அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இதுதான். ஸோ நீங்க அந்த மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணும்போது, ஜாயிண்ட் வீல்ல போகும்போது அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்பவே வந்து டிஃப்ரெண்டா, ரொம்ப ஸ்பெஷலா, ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த ஆத்தர் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருக்காரு. Deep inside the mountain, the adventures hide themselves. They are of all forms and shapes. So adventure வந்து என்னவா வேணா இருக்கலாம். அது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவலை பொறுத்தது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க எது நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு எது எக்ஸைட்டிங்கா இருக்கோ அதுதான் அவங்களோட அட்வென்ச்சர். They all have an excellent ending because those that live their lives in adventure see the world in an extraordinary special way. Next answer பார்க்கலாம். To attract the adventures into the patterns of habit, you only need to close your eyes and ask them to embrace you. ஸோ இந்த அட்வென்ச்சர்ஸை வந்து நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட கண்களை வந்து மூடிக்கிட்டு அட்வென்ச்சர்ஸ் வந்து உங்களை வந்து எம்ப்ரேஸ் யூனியா உங்களை தழுவுறதுக்காக நீங்கள் வந்து அந்த அட்வென்ச்சர்ஸை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. You can also imagine that you are transparent and feel the wind stream through you instead of going against you. இப்போ நீங்க வந்து ஒரு காற்று இருக்கிற ஒரு இடத்துல வந்து போய் நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த காற்று வந்து உங்க மேல வீசுது இல்லையா? அந்த காற்று வந்து நீங்க வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒரு திறந்த வெளியில இருக்கீங்க, அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க, காற்று நல்லா வீசுது. அந்த காற்று வீசும்போது நீங்க வந்து அந்த காற்று வந்து உங்களை தாண்டி போகுது அப்படின்னு நினைக்கிறதோட உங்களை ஊடுருவி போகுது அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணணும். அதுவும் ஒரு அட்வென்ச்சர் தான். Or imagine there are tiny little wings on your back and every time you take a new step you bounce a bit. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கற்பனை செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பின்னால வந்து 2 சிறிய சிறகுகள் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் நீங்க வந்து சின்னதா ஒரு குதிச்சு போற மாதிரி வந்து நீங்களே வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த செகண்ட் ஸ்டான்ஸால் ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அட்வென்ச்சரை வந்து நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து உங்களோட கண்களை மூடிக்கிட்டு இந்த அட்வென்ச்சர்ஸ் வந்து உங்களை வந்து தழுவிக்கிறதுக்காக நீங்க கேட்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு காற்று வீசுற ஒரு திறந்த வெளியில நீங்க நிற்கும் போது அந்த காற்று வந்து உங்களை தாண்டி போகுது அப்படின்னு நினைக்கிறதோட உங்களை வந்து ஊடுருவி போகுது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பின்னால வந்து 2 சிறிய சிறகுகள் இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு அடி நீங்க எடுத்து வைக்கும் போதும் நீங்க வந்து அழகா ஒரு ஜம்ப், ஒரு பவுன்ஸ்னா பால் எப்படி போட்டோன்னு பவுன்ஸ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு பவுன்ஸ் பண்ணி நீங்க போவீங்க அப்படின்னு சொல்றாரு. Next third stanza பார்க்கலாம். Maybe life itself is one big adventure if only you have the correct shades on. ஸோ ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட லைஃபே வந்து நம்மளோட வாழ்க்கையை வாழ்றதே வந்து ஒரு பெரிய அட்வென்ச்சர் தான். அப்படி கூட சில பேருக்கு இருக்கலாம்.
அதாவது வந்து சிலருக்கு வந்து மவுண்டெயின் அதாவது மலை ஏறுறது வந்து அட்வென்ச்சரா நினைப்பாங்க. ரொம்ப தூரம் சைக்கிளிங் பண்றது அட்வென்ச்சரா நினைப்பாங்க. சில பேருக்கு வந்து தங்களோட வாழ்க்கையை சிறப்பா வாழ்றதே வந்து ஒரு அட்வென்ச்சர் நினைப்பாங்க. ஸோ அட்வென்ச்சர் அந்த எக்ஸைட்டிங் ஆக்டிவிட்டியா அவங்க நினைக்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அதாவது நான் முன்னாடியே சொன்னேன், ஒவ்வொருத்தரும் அவங்க எதை அட்வென்ச்சரா எடுத்துக்கிறாங்களோ தங்களோட வாழ்க்கையில அதுதான் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அட்வென்ச்சர். ஸோ அட்வென்ச்சர் அப்படின்றது வந்து சிலருக்கு வந்து தங்களோட லைஃபே வந்து ஒரு அட்வென்ச்சரா இருக்கும். எப்போ அப்படின்னா நீங்க வந்து அது கரெக்டான ஒரு ஷேட், கரெக்டான ஒரு கலர் கொடுத்து நீங்க அதை பார்க்கணும். Back in the days of old, when knights were bold, who with a sword or lance in armor sought romance. முன்னாடி காலத்துல பழைய பிற்காலத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா நைட்ஸ்னா நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், படை வீரர்களை தான் நைட்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அந்த படை வீரர்கள்லாம் வந்து போல்டா அவங்க வந்து தன்னோட ஸ்வாட்னா தன்னோட அவங்க ஒரு பெரிய நீளமான வாள் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வாள் ஆர் ஈட்டி பெருசா வந்து ஈட்டி மாதிரி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா வால் வச்சிருப்பாங்க. அந்த வால் எடுத்து சுத்தும் போதே வந்து அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வென்ச்சரா தான் இருந்தது. அவங்க அந்த ஆர்மர்னா வந்து அந்த போருக்கு போகும்போது போட்டிருக்கிற அந்த உடை, அதுதான் வந்து ஆர்மர். அந்த மாதிரி அவங்க வந்து கையில வந்து வால் வச்சுட்டு போருக்கு போய் அவங்க வந்து வீர சாகசம் புரிஞ்சாலும் அப்ப கூட அவங்க வந்து அதுலயும் ஒரு காதல் புரிஞ்சாங்க. அதாவது அந்த வீரத்தையே வந்து அவங்க வந்து விரும்பி ஏத்துக்கிட்டாங்க, அதையே அவங்க லவ் பண்ணி செஞ்சாங்க. ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்வென்ச்சர் தான். ஸோ இதுதான் வந்து ஆத்தர் வந்து சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட லைஃபே வந்து ஒரு பெரிய அட்வென்ச்சரா கூட இருக்கும். முற்காலத்துல வந்து இந்த நைட்ஸ் வந்து அவங்க வந்து எவ்வளவு வீரமா அவங்களோட வாள் எடுத்து சுழற்றி போர் செஞ்சு அதையே வந்து அவங்க விரும்பி அவங்க வந்து அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு அட்வென்ச்சரா வந்து ஏத்துக்கிட்டாங்க. இதான் வந்து third stanzaல வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. Continuation of third stanza. It was the age of chivalry long ago in man's history, when to fight for a righteous cause one did gain considerable applause. ஸோ அந்த காலத்துல பிற்காலத்துல அவங்க வந்து அந்த போர் புரியறதுக்காக வந்து நிறைய வந்து அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணி தான் வாழணும். அதுதான் வந்து ஏஜ் ஆஃப் சிவல்ரி. அதாவது வந்து அந்த காலத்துல மன்னர் காலத்துலலாம் வந்து போர்க்காலத்துல அவங்க போகணும்னா அவங்க வந்து இப்படிதான் இருக்கணும்னு அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஏஜ் ஆஃப் சிவல்ரி. அப்போ மேன்ஸ் ஹிஸ்டரியில முற்காலத்துல இருக்கிற இந்த ஏஜ் ஆஃப் சிவல்ரி எடுத்து பார்த்தோம்னா சரியான காரணங்களுக்காக போர் புரிஞ்சா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நல்ல அப்ளாஸ் அப்படின்னா வந்து பாராட்டு வந்து கிடைக்கும், நல்ல பாராட்டு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றதான் இந்த ஸ்டான்ஸால வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. Next, fourth stanza பார்க்கலாம். It was mainly for show, love and glory. They deemed themselves being worthy to capture the heart of some fair maiden, which was the most desired prize laden. ஸோ இந்த நைட்ஸ் அந்த காலத்துல வந்து இந்த படை வீரர்கள்லாம் எதுக்காக வந்து அதை வந்து விரும்பி அவங்க போய் ஒரு அட்வென்ச்சரா அதை நினைச்சு அதுல போய் அவங்க போர் புரிஞ்சு வெற்றி பெற்றாங்க அப்படின்றது எதுக்காகனா அது வந்து தங்களோட வீரத்தை வந்து அடுத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஷோனா தன்னோட வீரத்தை அடுத்தவங்களுக்கு பறைசாற்றுறதுக்காக, அதுக்கப்புறம் அடுத்தவங்களோட அன்பை பெறறதுக்காக, அதுக்கப்புறமா வந்து பெருமை, க்ளோரினா பெருமைக்காக. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து தகுதியானவங்களா வந்து அவங்கள வந்து காமிச்சுக்கிட்டாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர்ல போய் வெற்றி பெற்று வர படை வீரனை தான் வந்து எல்லா திருமணமாகாத பெண்களும் வந்து விரும்பி கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்களுடைய ஹார்ட்டை வின் பண்றதுக்காகவும், ஏன்னா அதுதான் வந்து ரொம்பவே வந்து அந்த காலத்துல விரும்பத்தக்க ஒரு பிரைஸா அவங்களுக்கு இருந்தது. Oh, they would strike heavy blows on all of their opponents and foes. In a one-to-one combat defying death, or crowds watched with abated breath. So இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஷோ, லவ், க்ளோரி, அதுக்கப்புறமா ஒரு பெண்ணோட ஹார்ட், இது எல்லாத்துக்காகவுமே வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போர்க்களத்துல போயிட்டு they would strike heavy blows. அதாவது வந்து போர்க்களத்துல எதிரிகளோட போரிடும் போது
எதிராளிகளோட எனிமீஸ், ஃபோர்ஸ்னா எனிமீஸ், இவங்களோட வந்து ஆப்பனன்ட்ஸ்னா வந்து எதிர்க்கிறவங்க எதிராளிகள், ஃபோர்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனிமின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்பனன்ட்ஸ் அண்ட் எனிமீஸ் இவங்களோட வந்து போரிடும் போது நல்லா வந்து ஆழமான ஒரு ப்ளோனா அடிப்பாங்க, ரொம்ப ஹெவியாக வந்து அடித்து சண்டை போடுவாங்க. அந்த சண்டையானது காம்பேட்னா ஃபைட், அந்த 1 to 1 அதாவது ஒருத்தர் 2 பேரை வந்து தாக்கிக்கிற அந்த சண்டையானது போரானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரணத்தையே வந்து தழுவிட்டு வரக்கூடிய ஒரு போரா இருக்கும். அதை வந்து சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அபேட்டட் பிரெத் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து மூச்சிறைக்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கான ஒரு போர் வந்து அவங்க எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட வீரத்தை வந்து அடுத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்காகவும் மற்றவங்களோட அன்பை பெறறதுக்காகவும் ஒரு பெருமைக்காகவும் அதுக்கப்புறம் வந்து பெண்ணின் மனதை வந்து கவர்றதுக்காகவும் தான் அந்த காலத்துல இருந்த படை வீரர்கள் இந்த மாதிரி அவங்களோட திறமைய வீரத்தை வந்து எல்லார் முன்னிலையும் அவங்க வந்து காமிப்பாங்க. நெக்ஸ்ட் டான்ஸா பார்க்கலாம். Yes, it was far back in those days of yore that courage and strength came to the fore, where there was this life and death struggle, such issues at hand the knights would juggle. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஆத்தர் வந்து அந்த காலத்தில் டேஸ் ஆஃப் யோர் அப்படின்னா பழங்காலம் முன்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரேஜ், இந்த வீரமும் இந்த ஸ்ட்ரென்த், இந்த வலிமை, இந்த வீரம் இந்த வலிமை இதுதான் வந்து முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து நிற்கும். இந்த வாழ்க்கைக்கும் இறப்புக்குமான இந்த போராட்டத்தை வந்து அந்த படை வீரர்கள் வந்து தங்களோட கைகளில் வந்து ஒரு அழகா வந்து அதை எடுத்து விளையாடுவாங்க. நைட்ஸ் வுட் ஜகல் அப்படின்னா எப்படி வந்து நம்ம கையில வந்து அந்த கார்ட்ஸை வச்சு விளையாடுறோம் அந்த மாதிரி வந்து இந்த மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் உண்டான இந்த போரை வந்து கூட வந்து அவங்க அழகாவே தங்களோட கைகள் எடுத்து விளையாடுவாங்க அப்படின்றதுதான் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. இது எதனால அவங்க ஆத்தர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து அவங்களோட லைஃபையே வந்து ஒரு அட்வென்ச்சரா நினைக்கிறாங்க. ஸோ அதனாலதான் வந்து அவங்க அவ்வளோ அழகா இந்த போரை வந்து அதுல நம்மளுக்கு மரணம் வரும்னு தெரிஞ்சாலும் அந்த போரை வந்து ரொம்ப அழகா ஒரு விளையாட்டு மாதிரி அவங்க அதை மேற்கொள்றாங்க. Next answer. And in fighting for their country, faith and king, noble impressions on people's minds would ring, that even through the ages are held in high esteem, those knights in shining armor do now all seem. ஸோ தங்களோட கண்ட்ரிக்காக, தங்களோட நாட்டுக்காக நம்பிக்கைக்காக அப்புறம் தன்னோட மன்னருக்காக இவங்க வந்து போராடும் போது மக்களோட மைண்ட்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போர் வீரர்கள், அந்த படை வீரனை வந்து எப்படி நினைப்பாங்க அவங்கன்னா ரொம்ப வந்து உயர்வா நினைப்பாங்க. That even through the ages are held in high esteem, those knights in shining armor do now all seem. ஸோ இந்த மாதிரியான இந்த படை வீரர்கள் தங்களோட நாட்டுக்காக, மக்களோட நம்பிக்கைக்காக, தன்னோட அரசருக்காக போராடும் போது, போர் புரியும் போது மக்களோட எண்ணங்கள்ல வந்து அவங்க வந்து ரொம்ப உயர்ந்தே வந்து நிக்கிறாங்க. எவ்வளவுதான் காலங்கள் கடந்து போனாலும் அந்த நம்ம நாட்டுக்காக போர் புரிஞ்ச அந்த போர் வீரர்களை, படை வீரர்களை வந்து நம்ம என்னைக்குமே மறக்கிறது இல்ல. அவங்கள வந்து என்னைக்குமே வந்து ரொம்ப மரியாதையோட தான் வந்து நம்மளோட மனசுல வந்து நம்ம நிறுத்தியிருக்கோம். அதனால வந்து அவங்களோட அந்த போர் வீரர்கள், அந்த படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த வீரம் வந்து என்னைக்குமே வந்து ரொம்ப அழகா வந்து ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும். ஷைனிங்னா ரொம்பவே வந்து ஷைன் ஆயிட்டு ஜொலிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க நம்மளோட மைண்ட்ல அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. There are many legends based on their heroic exploits, a legacy of tales which have been told with much adroit, highlighting aspects of human wisdom related to virtue and vice, and the lessons to be learnt are those of goodness and sacrifice. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான போர் வீரர்கள் தங்களோட நாட்டுக்காக, மக்களுக்காக, தன்னுடைய அரசருக்காக போராடின இந்த போர் வீரர்கள் பத்தி நிறைய வந்து கதைகள், அவங்களோட ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், அதாவது அவங்க எப்படி வந்து ரொம்பவே வந்து அழகா
எவ்வளோ வந்து ரொம்ப தைரியமா போய் போர் புரிஞ்சு நிறைய வந்து வெற்றிகளை குவிச்சாங்களோ அந்த கதைகளை வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம். நிறைய பேர் நம்மளுக்கு வந்து ரொம்பவே கதைகளை எவ்வளோ அழகா சொல்லணுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு அழகா சொல்லி நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். அந்த மாதிரியான லெஜெண்ட்ஸ் இவங்கள தான் வந்து நம்ம லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். அதாவது பழங்காலத்துல இருந்த ஹீரோயிக்கா இருந்த அவங்கள அந்த தன்னோட வீரத்தை வந்து வெளிக்காமிச்சு நிறைய வந்து வீர சாகச செயல்கள் புரிஞ்சவங்கள தான் நம்ம வந்து ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி ஹீரோஸான கதைகளை வந்து நமக்கு வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப அழகான கதைகளா நம்ம சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கேட்டிருக்கோம். இதுல எல்லாமே வந்து அவங்க எதை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஹீரோயிக் ஆக்டிவிட்டி புரிஞ்ச அந்த லெஜெண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த படை வீரர்கள், அந்த நைட்ஸ், அவங்களோட ஹியூமன் விஸ்டம், அதாவது அவங்களுடைய நாலேஜ் எப்படி இருந்தது அப்படின்றது ரிலேட்டட் டு விர்ச்சு அண்ட் வைஸ். விர்ச்சுனா வந்து ரொம்ப நேர்மையா இருக்கிறது, வைஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நேர்மை அற்று தவறான வழியில போறது. ஸோ இந்த கதைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு எதை பத்தி உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழங்காலத்துல வாழ்ந்த இந்த வீரமான ஹீரோஸ் வந்து தாங்கள் எப்படி நேர்மையா இருந்தாங்க, எப்படி வந்து தவறான பாதையில போகாம எப்படி வந்து நேர்மையா இருந்தாங்க அப்படின்றத இந்த கதைகள் நமக்கு உணர்த்துது. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய லெசன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, குட்னஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ், அதாவது நல்ல விஷயங்களும் தியாக மனப்பான்மை, இதை தான் வந்து நம்ம இந்த லெஜெண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. லெஜெண்ட்ஸ்னா யாரு? இந்த மாதிரி வந்து பழங்காலத்துல வந்து தன்னோட நாட்டுக்காக, மக்களுக்காக, அரசருக்காக வீரமா வந்து போர் புரிஞ்சு தன்னோட உயிரையே தியாகம் செஞ்ச ஹீரோஸ் தான் வந்து லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஆன்சர். History usually repeats itself time and again. As it often happens, a situation comes when we are asked to do something for a just cause, and acting with chivalry we shouldn't pass. ஸோ ஆத்தர் என்ன சொல்றாரு ஃபைனலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல நம்ம ஹிஸ்டரியில கேட்ட அந்த கதைகள் எல்லாமே வந்து அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து திருப்பி நடக்கலாம். ஏன்னா ஹிஸ்டரி வந்து எப்போதுமே வந்து திரும்பி வந்து நடக்கும். அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஜஸ்ட் காஸ் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்மள வந்து ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து யாராவது கேட்டா, நம்ம கண்டிப்பா வந்து ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம எப்படி அந்த காலத்துல அந்த படை வீரர்கள் வந்து எவ்வளோ அழகா அவங்களுக்குன்னு தனியா ஒரு ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், பிரின்சிபல் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து அந்த போருக்கு போனாங்களோ, எப்படி நேர்மையான வழியில அந்த போரை வந்து அவங்க கையாண்டாங்களோ, அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செய்ய சொல்லி யாராவது நம்மள்கிட்ட வந்து நம்ம கேட்டா, நம்ம ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம அதே மாதிரி அவங்க செய்த அந்த சாகச செயல்களை நம்ம வந்து இப்பவும் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து சொல்றாரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த போயமோட சம்மரி என்ன? நம்ம வாழ்க்கையில வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து ஒரு சாகச செயலை கண்டிப்பா வந்து நம்ம விரும்புவோம். அந்த சாகசங்கள் நம்ம புரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து தன்னோட நாட்டுக்காக, மக்களுக்காக, அரசருக்காக நேர்மையான வழியில வாழ்வா மரணமா அப்படின்ற அந்த நிலையில வந்து போர் புரிஞ்ச நிறைய ஹீரோஸை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுக்குலாம் வந்து வாழ்க்கையே வந்து ஒரு அட்வென்ச்சர் தான், வாழ்க்கையே ஒரு சாகச செயல் தான். ஸோ அந்த மாதிரியான வீரர்கள் வந்து வாழ்ந்ததை வந்து நம்ம கதைகள்ல படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்காக நம்மள வந்து யாராவது ஒரு சாகச செயல் புரியும்படி கேட்டாங்கன்னா, நம்ம ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம அந்த செயலை வந்து நம்ம நேர்மையான வழியில செய்யணும் அப்படின்றது தான் ஆத்தர் இந்த போயம்ல நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ நான் ஒரு தடவை இந்த போயமை ரீட் பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்களா ஓனா வந்து ரீட் பண்ண பாருங்க. Deep inside the mountain, the adventures hide themselves. They are of all forms and shapes. They all have an excellent ending, because those that live their lives in adventure see the world in an extraordinary special way. To attract the adventures into the patterns of habit, you only need to close your eyes and ask them to embrace you. You can also imagine that you are transparent and feel the wind stream through you.
instead of going against you. Or imagine there are tiny little wings on your back, and every time you take a new step, you bounce a bit. Maybe life itself is one big adventure if only you have the correct shades on. Back in the days of old, when knights were bold, who with a sword or lance in armor sought romance. It was the age of chivalry long ago in man's history, when to fight for a righteous cause, one that gained considerable applause. It was mainly for show, love, and glory. They deemed themselves being worthy to capture the heart of some fair maiden, which was the most desired prize laden. Oh, they would strike heavy blows on all of their opponents and foes, in a one-to-one combat defying death as crowds watched with abated breath. Yes, it was far back in those days of yore that courage and strength came to the fore, where there was this life and death struggle, such issues at hand the knights would juggle. And in fighting for their country, faith, and king, noble impressions on people's mind would ring, that even through the ages are held in high esteem, those knights in shining armor do now all seem. There are many legends based on their heroic exploits, a legacy of tales which are being told with much adroit, highlighting aspects of human wisdom related to virtue and vice, and the lessons to be learned are those of goodness and sacrifice. History usually repeats itself time and again, as it often happens. A situation comes when we are asked to do something for a just cause, and acting with chivalry we shouldn't pass. Written by George Crocos. Next, about the poet paranga. George Crocos was born on 30th June 1951 in Samos, Greece, and now lives in Melbourne, Australia. He is an aspiring poet who has written quite a number of poems inspired by nature, science, philosophy, and the spiritual aspects of life. He has studied Eastern and Western religions and associated philosophy for over 35 years and has practiced various forms of yoga and meditation. So George Crocos அப்படின்றவர் தான் இந்த poem எழுதின poet. அவர் வந்து கிரீஸ்ல சமோஸ் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்தாரு. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஆஸ்திரேலியால மெல்போர்ன்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆஸ்பைரிங் போயட். நிறைய போயம்ஸ் வந்து நேச்சரை பற்றி, சயின்ஸ் பற்றி, ஃபிலாசபி பற்றி, ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் பற்றி எழுதியிருக்காரு. ஸோ 35 இயர்ஸ்க்கும் மேலே அவர் ஃபிலாசபியை வந்து அசோசியேட் பண்ணி நிறையவே செயல்கள் செஞ்சுருக்காரு. அண்ட் தென் யோகா அண்ட் மெடிடேஷன் கூட அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இந்த போயமில் இருக்கிற க்ளாசரி நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு உங்களோட கிளாஸ் ஒர்க்கில் எழுதிடுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த போயமில் வந்து லைன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, which you can answer on your own or take help of a guide. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டி வந்து லிட்ரரி அப்ரிசியேஷன். இதில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரே மாதிரி சவுண்டில் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே ரைமிங் வேர்ட்ஸ் தான். ஸோ அதை எடுத்து எழுதணும். அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் வந்து ஒரே லைனில் ஒரே லெட்டரில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். ஸோ போயமில் ஒரு லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லைனில் சேம் லெட்டரில் எந்தெந்த வேர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். ஸோ அதுவும் வந்து நீங்கள் ஆன் யுவர் ஓன் ட்ரை பண்ணி எழுதுங்க. ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் இருக்குது, க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ரியேட்டிவ் ரைட்டிங்கில் வந்து உங்களுக்கு காங்க்ரீட் போயம்ஸ் கொடுத்துருக்காங்க. காங்க்ரீட் போயம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து காங்க்ரீட் போயம். இப்போ இதில் வந்து ஒரு பேர்ட் ஷேப்பில் வந்து ஒரு போயமை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து காங்க்ரீட் போயம். அதாவது வந்து நீங்கள் என்ன ஒரு போயமில் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போயமில் எழுத வேண்டிய அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கணும். லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எதை பற்றி எழுதியிருக்கீங்களோ அந்த ஷேப்லேயே வந்து அந்த போயமில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் வந்து பேர்டை பற்றின ஒரு போயம் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேர்ட் மாதிரி வந்து ஒரு அவுட்லைன் வந்து ஒரு பெரிய பேப்பரில் எடுத்து வரைஞ்சிக்கிறாங்க பென்சிலில். அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த பேர்டை பற்றி என்ன போயம் எழுதணும்னு நினைக்கிறோமோ அந்த லைன்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த லைனுக்கு நம்ம வரைஞ்ச அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கு
மேலேயே வந்து கரெக்டாக வந்து அந்த போயமில் அவங்க எழுதின வேர்ட்ஸை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து காங்க்ரீட் போயம். ஸோ நம்ம போயம் வந்து எதை பற்றி எழுதியிருக்கோமோ அந்த ஷேப்லேயே வந்து எல்லா வேர்ட்ஸையும் பிளேஸ் பண்ணுறது தான் வந்து காங்க்ரீட் போயம். ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு காங்க்ரீட் போயம் ட்ரை பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், பாலோ இல்லை ஆப்பிளோ எது வேணா இருக்கலாம். ஸோ அதை வந்து அழகாக வரைஞ்சிட்டு அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிட்டு அதை பற்றி ஒரு ஃபியூ லைன்ஸ் எழுதி அதை வந்து அந்த அவுட்லைன் மேலே அழகாக அந்த வேர்ட்ஸை எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்க்ரீட் போயம் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போயம் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். உங்களால் வந்து ரீட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கான்க்ரீட் போயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஐ வில் கிளாரிஃபை யர் டவுட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.